வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன், கேரியர் கைடன்ஸ் குரு. நம்ம +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கேரியர் கைடன்ஸ்க்கான ப்ரோக்ராம் அண்ட் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் சவுத்தில் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் நிறையா +2க்கு அப்புறம் அவங்க என்னென்ன கோர்சஸ் படிக்கணும், எப்படி ஜேஇ என்ட்ரன்ஸ் எழுதணும், எப்படி நீட் அப்ளிகேஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எப்படி எக்ஸாமினேஷனை அது பயம் இல்லாமல் எழுதணும். நம்மளுடைய ப்ரோக்ராம் மெயினாக எக்ஸாமை பயம் இல்லாமல் எப்படி எழுதணும் தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஹால் டிக்கெட் வந்துருச்சு. நிறையா ஸ்கூலில் ஸ்டடி லீவ்ஸே விட்டுட்டாங்க. இப்போ +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு ஸ்டடி லீவ் விட்டுட்டாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் உட்காந்து ரொம்ப ரிக்ரெஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில ஸ்கூலில் எக்ஸாமினேஷன் எண்டு வர அவங்க டெய்லி ஸ்கூலில் வர வச்சு லாஸ்ட் எக்ஸாம் வர அவங்க ஸ்கூல்லேயே நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க. இது ரெண்டுமே நல்ல மெத்தட் தான். இப்போ எப்படி படிக்கணும், ஏன்னா இப்போ ஏன் படிக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சார் நம்ம நல்ல மார்க் எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாருமே படி படி படின்னு ஒரே ஓட்ட இருக்கார் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த படிக்கிறனால என்ன ஏற போகுது, ஏன்னா நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் என்கிட்ட இருக்கு, நான் ஏன் உங்க படின்னு சொல்றாங்கன்னா, இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ யூடியூப்ல வந்த வீடியோ, ஆனா இதுதான் நெசம். பாத்தீங்களா? இதுக்காக தான் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்னா, உங்களை படி படி படின்னு சொல்றோம். இந்த படிக்கிறதுனால தெரிஞ்சா, படிச்சு நீங்க ஒரு பொசிஷன் போனீங்கன்னா ஊரே உங்களை எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கும். இந்த சொத்துக்கு மேல சொத்து எதுவுமே கிடையாது. இந்த இதை உங்களை வளர்த்த உங்க அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா இதுக்கு மேல சந்தோஷம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதுக்காக தான் எல்லாருமே படி படின்னு சொல்றது. சார் அப்படின்னா எல்லாருமே இந்த பொசிஷன் போயிட முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா எல்லாத்துக்கும் இப்ப வரப்போற எக்ஸாம்ல 600க்கு 600 எடுக்க ஆசைப்படுறவங்களா யாரு? எங்க கை தூக்குங்க, இல்ல இந்த கமெண்ட்ல கூட போடுங்க. யார் யார் 600க்கு 600 எடுக்க ஆசைப்படுறீங்க? 600க்கு 600 எடுக்கணும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. சார் அது எப்படி சார் நம்ம அச்சீவ் பண்ணணும்? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது 3 கேட்டகரி பையங்களுக்கு, ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஆவரேஜா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், சுமாரா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 3 பேத்துக்குமே இந்த டெக்னிக் பொருந்தும். முதல்ல இப்போ ஸ்டடி லீவ் விட்டாச்சு. ஒரு சிலவங்க நான் வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்றவங்கலாம் நீங்க என்ன செய்யணும்னா, கண்டிப்பா நீங்க பக்கா ஸ்டடி பிளான் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். காலையில நீங்க எனிஹவ் 5 மணிக்கு எந்திரிச்சா, இத்தனை நாள் நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க தெரியாது. 5 மணிக்கு நீங்க எந்திரிச்சு நேரா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு உட்காந்து நல்லா 2 கை நல்லா பாத்துக்கோங்க, 2 கையை நல்லா சூடு பறக்க தேய்ச்சு அப்படியே கண்ணை வைங்க. இந்த மாதிரி ஒரு 3 தடவை கண்ணை தேய்ச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பர் 100ல இருந்து ரிவர்ஸ்ல சொல்லிட்டு வாங்க. 100, 99, 98, 97, 96 அப்படியே நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா ஒரு 50 வரை சொல்லுங்க. இப்படி ரிவர்ஸ்ல சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய பிரெயின் என்ன ஆகும்னா ஈஸியா ஆக்டிவேட் ஆகணும். ரைட் பிரெயினுக்கு லெஃப்ட் ஆக்ட் ஆகும், லெஃப்ட்டுக்கு ரைட் ஆக்ட் ஆகி அதுக்கப்புறம் நீங்க படிக்க உட்காந்தீங்கன்னா ஒரு 7 மணி வரை படிங்க. 7க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போங்க, வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்க 7க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போற மாதிரி நீங்க தயாரெல்லாம் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு 9 மணிக்கு நீங்க படிக்க உட்காந்துருங்க. இங்க 9 மணிக்கு இங்க படிக்க உட்காந்து 11 வரை படிங்க. இப்போ நீங்க என்ன குளிச்சு கிழிச்சு உட்காந்துருங்க. ரைட். ஸ்கூல்ல இருக்கிறவங்க 9 to 11 அங்க ஸ்கூல்ல படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லயும் பிரேக் இருக்கும். இங்கே நீங்க ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துட்டு 11:30 to 1 வரை நீங்க படிங்க.
11:30 to 1 வரை படிச்சுட்டு ஸ்கூல்லையும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ல லஞ்ச் ஹவர்ஸ் இருக்கும். அந்த லஞ்ச் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. இங்க இருக்கிறவங்க வந்து தூங்கிருங்க. புரியுதா? 1:30 மணி வரை படிச்சுட்டு 1:30 இருந்து 2:15 வந்து மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை தைரியமா போடுங்க. தூங்கிட்டு 4 மணிக்கு எந்திரிங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் உட்காந்து படிக்கணும். 4 to 6:30. புரியுதா? அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 hour பிரேக் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து 7 to 8:30 வரை படிங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் 9:30 to 10:30 வரை வந்து காலையில் நீங்கள் என்ன படிச்சிருங்க அதை மட்டும் ரிவைஸ் பண்ணால் போதும். இதே தான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு நீங்கள் 5 மணிக்கு வந்துட்டீங்கன்னா 5 to 6:30 வரை ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து யூஸ்வல் ஷெட்யூல் தான். ரைட் சார், இது எப்படி சார் படிக்கணும்? நல்லா சார் 600 எடுக்க ஆசை இருக்கு சார், என்னென்ன ஷார்ட் கட்ஸ் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நிறைய ஷார்ட் கட் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து பேமெண்ட் டெக்னிக். பேமெண்ட் டெக்னிக் என்னன்னா, நீங்க படிச்சதை வந்து இப்ப ஸ்கூல்ல வந்து குரூப் ஸ்டடி படிச்சுட்டு இருக்கீங்க. குரூப் இருக்கும்போது 4-5 பேர் சேர்ந்து உட்காந்து படிக்கும் போது நீங்க நல்லா படிச்ச கொஸ்டின் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கே வந்து எல்லாருமே எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்டுக்கு வந்து 40 or 80 பேஜஸ் நோட், 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு 40 பேஜஸ் நோட்டு இல்லைன்னா 80 பேஜஸ் நோட்டு, லாங் சைஸ் நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. எப்படி வந்து நீங்க படிக்கணும்னு ஷார்ட் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் படிக்கிறீங்க, அந்த பிக் கொஸ்டின்ல இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டடி டைம்ஸ் தான் உங்களுக்கு. கீ பாயிண்டா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கீ பாயிண்டா நோட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்டாமிக் நம்பர், ஃப்ரீக்வன்சி, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வருதுன்னா அட்டாமிக் நம்பர், ஃப்ரீக்வன்சி, கம்ப்யூட்டர்னு சொல்லி நீங்க நோட் பண்ணிட்டு ஏஎஃப்சி அவ்வளவுதான். ஏஎஃப்சின்னு சொல்லி ஒரு வேர்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு கொஸ்டின்ஸ் ஒரு 8 பாயிண்ட் இருக்கு. அந்த 8 பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டு அந்த முக்கியமான பாயிண்டோட ஃபர்ஸ்ட் வேர்ட்லாம் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு வேர்டா ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்டா ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இதை வந்து ஒரு வேர்டா ஃபார்ம் பண்ணீங்க. இது வந்து நியூமேனிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நியூமேனிக்ஸ் வந்து நீங்க ஒரு வேர்டு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஏஎஃப்சி, ஏஎம்டிஎம்டி இந்த மாதிரி வந்து நீங்க அப்படியே யோசிச்சு பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின் ஞாபகம் வந்துடும். எக்ஸாம் ஹால்குள்ள போனவொன்னே அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஏஎஃப்சின்னு டக்குன்னு ஒரு பென்சில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க 1 மார்க்கா எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சிடலாம், நீங்க ஏஎஃப்சி இந்த மாதிரிலாம் வந்து நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பேமெண்ட் டெக்னிக் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு இஸ் எ ரைட் டைம். நீங்க போய் நோட்ஸ் எடுங்க, ஏன்னா ஸ்டடி லீவ்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து ஒரு சார்ட் வாங்குங்க. ஒரு சார்ட் வாங்கி வந்து முக்கியமான டெரிவேஷன்ஸ், ஃபார்முலாஸ்லாம் வந்து ஒரு சார்ட்டை 3ஆ பிரிச்சு எழுதிட்டு உங்க வீட்டில் நீங்க அதிகமா எந்த இடத்துல யூஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல வந்து அதை ஒட்டிட்டு அப்படியே அந்த சார்ட் இப்படியே போய் மட்டும் எப்போ வந்து அந்த பிரேக் டைம் சொன்னேன்ல, நீங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம், சாப்பிடுற டைம், இந்த மாதிரி டீ சாப்பிட்ற டைம், இந்த இடத்துல வந்து சும்மா அந்த டீ சாப்பிட்டுக்கிட்டே வந்து அப்படியே அந்த சார்ட்டை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, வந்துருங்க. அந்த சார்ட்டை வந்து எப்பப்போ உங்களுக்கு படிப்பு இல்லாம நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஒரு 1 வீக் கழிச்சு நீங்க ஒரு ஃபார்முலா வந்து உங்க ஃப்ரெண்டை கேட்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா எப்படி ஞாபகம் வரும்னா, அந்த சார்ட்ல வந்து நீங்க எந்த ரோல எந்த காலத்துல இருந்தீங்களோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். இது பேர் வந்து விஷுவல் டெக்னிக் சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல மெத்தடு. அதே மாதிரி வந்து பேமெண்ட் டெக்னிக் சொல்லிட்டேன், விஷுவல் டெக்னிக் சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க எவ்வளவு சொல்லி தரீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு ஞாபகம். ஏன்னா ஸ்கூல்ல உட்காந்து படிச்சீங்கன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா, உங்களோட கொஞ்சம் சுமாரா படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் இங்க வாடா முக்கியமான கொஸ்டின் உனக்கு சொல்லி தரேன், ஏடி வாடி இந்த மாதிரி இதை படிச்சுக்கோ இது முக்கியமா வரும்னு சொல்லி கொஞ்சம் யார் சுமாரா இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் அந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆயிரும். அதே மாதிரி அட் ஏ டைம் வந்து உங்களுக்கும் இந்த இது என்ன ஆகாது, மறக்காது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து நிறைய டெக்னிக்ஸ் சொல்றேன். அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், முதல்ல இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். உங்களுடைய சப்போஸ் பேரண்ட்ஸா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மற்ற பேரண்ட்ஸோட குரூப்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். எப்படி உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கிறத பொறுத்து. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.